வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வேர்க்கடலை மிட்டாய் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே நம்ம செஞ்சு குட்டீஸ்களுக்கு கொடுக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற புதிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப் வெல்லம் எடுத்துருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கலாம். நான் பொடி இல்லாதனால வெல்லம் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் எப்படின்னு பார்த்துட்டு பொடி இது இருந்தால் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதில் ஏலக்காய் பொடி 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மிட்டாய் பாகு வரணுங்க. அந்த மாதிரி நம்ம பாகுல எடுத்து வந்து பாருங்கள், நுரைச்சி வரும். நான் 2-3 வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை நம்ம ஒரு பேப்பரில் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. தட்டில்னாலும் பேப்பர்னாலும் நீங்கள் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்பூனில் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இப்படியே சமமாக்கி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இது இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி கடலை மிட்டாய் செய்யலான்னு நம்ம பார்த்துருக்கோங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.